ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. தனக்கென வாழாத உலக உயிர்களின் நன்மைக்காக வாழ வேண்டுமென எண்ணினார் அந்த தியாகசீலர். துறவு பூணுவது என்றும் அதையும் தாயின் அனுமதி பெற்றே செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்தார். அதற்காக காத்திருந்தார். தகுந்த காலமும் வந்தது ஒரு முதலியின் ரூபத்திலே என்று நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அம்மா, ஆற்றிலே நீராடப் போகலாம் வாயேன் என்று அழைத்தான் சங்கரன். வெகு அருகிலே தங்களை தேடி வந்து ஓடும் சூர்ண நதியில் அமர நீராடுவதற்காக தாயும் சேயும் சென்றார்கள். முன்னே சங்கரர் சென்றார், பின்னே அவர் தாய் சென்றார். முதலில் சங்கரர் இறங்கினார் ஆற்றில். அடுத்த கணம் ஆ என்ற அலறு ஆற்றோட்டத்தின் இரைச்சல் ஒளியை அடக்கி எழுந்தது. என்னடா சங்கரா, என்ன என்று அதைவிட பெரிதாக அலறினாள் ஆர்யாம்பிகை. அங்கே முதலை ஒன்று தன் மைந்தன் கால்களை கவ்விக்கொண்டு இழுப்பதை பார்த்துதான் அந்த அளவு அலறினார். ஆர்யாம்பாளின் உடல் துடிதுடித்து போனது. செய்வதறியாது திகைத்தாள். இங்குமங்கும் ஓடினாள். ஐயோ மகனே, உன்னை முதலை கவ்விக்கொண்டதே, அது விடாதே, எவ்வாறு உன்னை காப்பாற்றுவேன் என்று கதறினான். சங்கரனும் கதறினான். தன்னை மீட்கும்படி கூவினான். ஊர் ஜனங்கள் எல்லாம் முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. அங்கமெல்லாம் நொந்து 10 மாதம் சுமந்து பெற்ற தாயல்லவா அவள். அவள் கதறினாள், பதறினாள். யாராவது உதவி செய்யும்படி அலறினாள். பங்காளிகள் அனைவரும் வந்துவிட்டார்கள். ஒப்புக்கு அந்த முதலையை விரட்டுவது போல பாசாங்கு செய்தார்கள். உண்மையில் அவர்களுக்கு சங்கரன் வீட்டு சொத்தின் மேல்தான் கண். யாரும் அவரை முதலிடமிருந்து மீட்க முன்வரவில்லை. நீரில் முதலைக்கு பலம் அதிகம் என்பதை பொதுமக்கள் அறிந்திருந்ததால் அவர்கள் அஞ்சி நின்றார்கள். தாயோ பைத்தியக்காரி போல் ஆனாள். அழுதாள், அரட்டினாள், கூவினாள், புலம்பினாள். ஐயோ மகனே, நான் உனக்கு எவ்வாறு உதவ முடியும்? இந்த முதலையின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்க இங்கு யாராலும் முடியவில்லையே இறைவா. என் மகனை இந்த முதலையின் வாயிலிருந்து காப்பாற்று என்று வேண்டி நின்றார். முதலை வாயில் சிக்கியிருந்த சங்கரன், அம்மா, நீ மட்டும் மனது வைத்தால் என்னை காப்பாற்ற முடியும் என்றான். அதற்கு அவள், உன்னை காக்க நான் எதையும் செய்வேன், மார்க்கம் இருந்தால் சொல் கண்ணே என்றாள். அதற்கவன், அம்மா, நான் மறுபிறவி எடுக்க வேண்டும், நீ அனுமதி கொடுக்க வேண்டும், அப்போதுதான் நான் பிழைப்பேன் என்றான். சங்கரா, நீ அர்த்தமில்லாமல் பேச மாட்டாய். எனக்குத்தான் நீ சொல்வதின் அர்த்தம் புரியவில்லை. நீ மறுபிறவி எடுப்பதை நான் அனுமதிப்பதிலும் அனுமதிக்காததிலும் என்ன பொருள் இருக்கின்றது? எனக்கு தெளிவாக சொல்லேன் என்றால் கதறிய அந்த தாய். காத்திருந்த நேரம் வந்துவிட்டது. மறுபிறப்பு என்பதற்கு உடல் அழிந்துதான் ஆக வேண்டும் என்பதில்லை. அம்மா, வாழ்வு முறையை மாற்றிக்கொள்வதும் ஒரு மறுபிறவிதான். அதாவது சந்நியாசம் வாங்கிக் கொள்வதுதான் வாழ்வு முறையை மாற்றிக்கொள்வதாகும். சந்நியாசம் வாங்கிக் கொள்வது என்பது மற்றொரு பிறவிக்கு செல்வதாகும். அப்போது இந்த ஜென்மத்தின் பிராப்தமும் மாறிவிடலாம். அதனால் இப்பொழுது மரணமும் நிகழாமல் இருக்கலாம். நான் துறவு போன நீ அனுமதித்தால் இந்த ஆசிரமத்தை மாற்றிக்கொள்வேன். அப்போது இந்த முதலையின் வாயிலிருந்து தப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அம்மா. அதையும் நாம் பரீட்சித்து பார்த்து விடலாமே. பரீட்சை பொய்த்தாலும் பாதகமில்லை. இந்த ஆசிரமத்திலேயே இருந்தாலும் இந்த முதலையின் வாயில் நான் அடக்கமாக வேண்டியதுதான் என்று வேண்டி நின்றான். அந்த நேரத்தில் சங்கரனுடைய தொடை வரையில் முதலினுடைய பெரிய வாய் வந்துவிட்டது. அந்த காட்சியை அவளால் காண சகிக்க முடியவில்லை. அம்மா, காலத்தை கடத்தாதே, சோதித்து பார்க்கலாம். இப்படியே விட்டுவிட்டால் சாவு நிச்சயம் என்றான் மகன். கல்யாணம் செய்து கொண்டு பேரன் பேத்திகளோடு வாழ வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தவளுக்கு இத்தகைய அதிர்ச்சி வந்ததால் அவள் என்னதான் செய்வாள்? கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாள். ஆண்மகன் எங்கேயாவது எப்படியாவது உயிரோடு இருந்தால் போதும் என்று எண்ணினாள். உடனே அவள், ஆண்டியாகவோ பரதேசியாகவோ சன்னியாசியாகவோ உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் போதுமடா கண்ணே என்று திக்கு திணறி கதறி புலம்ப ஆரம்பித்து விட்டாள். பெற்றெடுத்தவள் என்பதற்காக அன்னையின் அனுமதி என்று துறவியாக கூடாது என்பதற்காகவே சந்தர்ப்பங்களை உருவாக்கிய அந்த சங்கரர் அந்த கணமே சூர்ண நதியில் மூழ்கி பந்தபாசங்களை களைவதாக சங்கற்பித்து துறவர மந்திரத்தை கூறி ஆபத் சந்நியாசம் என்பதை கருவினார். அத்துடன் அவர் மீது பெயரளவுக்கு ஒட்டியிருந்த இந்த உலக உறவுகளும் மூழ்கின. அண்டியோரை
பாவக்கடலிலிருந்து மீட்கும் பெருமான் சின்ன சிறு ஆளவாய்ப்புழையின் பாவ பந்தங்களை கலைந்து துறவியாக எழுந்திருந்தார். இனி அவர் எந்த தனியொரு குடும்பத்துக்கும் சொந்தமில்லை. தமக்கென்று தனி வாழ்வற்ற அவர் உலகினருக்கு உரியவராகிவிட்டார். உலகங்கள் யாவும் தம் உடமையாக கொண்டவர். இப்பொழுது உலகங்களுக்கெல்லாம் உடமையாகிவிட்டார். ஆம், சங்கரர் மறுபிறவி எடுத்து விட்டார். தொடர்ந்து சங்கரர் பற்றிய அற்புத நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர